ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதிகமாக நம்ம வீட்டிலையாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், குழந்தைகிட்டலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சென்டென்சஸையுமே நீங்கள் அடிக்கடி உங்கள் குடும்பத்தார் கூட யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது மறக்காது. நீங்கள் பேசும்பொழுது ஃப்ளூவெண்ட்டாக உங்களுக்கே பேசுகிற மாதிரி ஃபீல் வரும். சரிங்களா நண்பர்களே? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சில சென்டென்சஸ் பாருங்கள். அதிகமாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்சஸ் தான் எல்லாமே. வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? எப்படி சொல்லலான்னு பாருங்கள். எல்லாத்தையுமே என்னடா இது அப்படின்னு நம்ம இயல்பாக கேட்போம் பார்த்தீங்களா? இதற்கு நாம் ஆங்கிலத்தில் வாட் இஸ் திஸ்ன்னு சொன்னாலே போதும். ஓகே, இது மேல் ஜெண்டருக்கு என்னடான்னு போட்டிருக்கேன். நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ அந்த ஜெண்டர் அங்கே போட்டுக்கலாம். என்னடி இது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேர்ள்ஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது என்னடி இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பசங்க என்ன பண்ணுவோம், நம்ம வழக்கமாகவே என்னடா இது அப்படின்னு கேட்போம்ல, அதற்கு வாட் இஸ் திஸ், எப்படி வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேளுங்க. இது யார் பண்ணது? இதை யாரா பண்ணது? இங்கே பாருங்க, ஹூ டிட் திஸ். அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் இதெல்லாம். ஹூ டிட் திஸ், இது யார் பண்ணது? ஓகே, நீங்கள் அந்த டோனை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இது யாரா பண்ணது? ஹே, ஹூ டிட் திஸ். இந்த மாதிரி டோனை மாற்றினீங்கன்னா சர்ப்ரைஸாகவும் ஆங்கராகவும் மாறிக்கும். சரிங்களா? கொஞ்சம் உதவி பண்ணு. நம்ம வீட்டிலலாம் எப்படி கேட்போம் அப்படின்னா, இங்கே வா, கை போடுறா, டே வாடா, ஒரு கை கொடு அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே தான் நம்ம எழுத போகிறோம். கிவ் மீ அ ஹேண்ட். ஓகே, கிவ் மீ அ ஹேண்ட். உங்கள் குழந்தைகிட்ட சொல்லலாம், ஏதோ வேலை செஞ்சுட்ருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், கிவ் மீ அ ஹேண்ட், ப்ளீஸ் கம் அண்ட் கிவ் மீ அ ஹேண்ட். இங்கே உங்களோட குழந்தையோட பேரை சொல்லி, ஏதோ ஒரு பேர் குமார் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரை சொல்லி ப்ளீஸ் கம் அண்ட் கிவ் மீ அ ஹேண்ட், கொஞ்சம் உதவி பண்ணு வந்து அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளெல்லாம் திரும்ப உங்கள் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த சென்டென்ஸ்னு இதுதான் அர்த்தம் போலடா அப்படின்னு புரிஞ்சுருங்க. அவங்களுக்கு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நவுன் எது, வேர்ப் எது, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் கீப் யூஸிங் தீஸ் சென்டென்சஸ் வித் யுவர் கிட்ஸ். உங்களோட கிட்ஸுக்கிட்ட இந்த வார்த்தைகளை திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, போதும் அதுவே. புரியுதுங்களா? வளர்கிற குழந்தைங்களுக்கு எப்பவும் இதே தான். குழந்தைகளெல்லாம் நீங்கள் திட்டுவீங்க, எப்பவும் இதே தான். இல்லாட்டி ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவும் இதே தானே நீ பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்கள், இட் இஸ் ஆல்வேஸ் த சேம். எப்பவும் இதே தான். இட் இஸ் ஆல்வேஸ் த சேம். பார்த்துட்டு சொல்லலாம் நீங்கள் அப்படியே, ஐயோ இட் இஸ் ஆல்வேஸ் த சேம். எப்படியே உங்கள் குழந்தைய பார்த்துட்டு அப்படியே உங்கள் குழந்தைகளை பார்க்குற மாதிரி என்ன பண்ணுங்கள், பார்த்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் த சேம். சத்தமாக சொன்னாலும் சரி, ஆங்கரா சொன்னாலும் சரி, பட் எப்போவுமே இதுதான் அப்படிங்கிற வார்த்தைக்கு இட் இஸ் ஆல்வேஸ் த சேம். அந்த சவுண்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா மாற்றிடும் மீனிங்கை. எத்தனை முறை சொல்கிறது ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. பாருங்கள், எத்தனை முறைனா ஹவு மெனி டைம்ஸ் do I have to tell you? How many times do I have to tell you? I have to tell you, நான் சொல்லணும். How many times do I have to tell you? How many times should I tell you? Okay, should I tell you தான் நம்ம have to அப்படிங்கிற வார்த்தை போட்டு சொல்லியிருக்கோம். How many times do I have to tell you? எத்தனை டைம் சொல்கிறது? How many times do I have to tell you? எத்தனை டைம் சொல்கிறது? கேட்கவே மாட்டியா? பாருங்க, can't you listen at all? கேட்கவே மாட்டியா? can't you listen at all? கொஞ்சம் கூட ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டியா? can't you listen at all? புரியுதுங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சென்டென்ஸை முடிஞ்ச எழுதி கூட வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? can't you listen at all?
காண்ட் யூ லிசன் அட் ஆல்? சும்மா இருக்க முடியாதா, இல்லாட்டி சும்மாவே இருக்க முடியாதா? அதே வார்த்தை தான் பாருங்க. காண்ட் யூ ஜஸ்ட் சிட் குவைட்லி? காண்ட் யூ ஜஸ்ட் சிட் குவைட்லி? சும்மாவே இருக்க முடியாதா? காண்ட் யூ ஜஸ்ட் சிட் குவைட்லி? காண்ட் யூ ஜஸ்ட் சிட் குவைட்லி? கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க முடியாதா? காண்ட் யூ ஜஸ்ட் சிட் குவைட்லி? நாள் முழுக்க இதே தானா? வேற வேலையெல்லாம் கிடையாது, நாள் முழுக்க இதே தானா? நாள் முழுக்க இதே தானா? பாருங்க. இஸ் திஸ் வாட் யூ டூ ஆல் டே? ஆல் டே, ஆல் டேனா நாள் முழுக்க, புரியுதுங்களா? பாருங்க. இஸ் திஸ் வாட் யூ டூ ஆல் டே? எப்போ பார்த்தா இதே தான் பண்ணிட்டு இருக்கேன், நாள் முழுக்க இதே தானா? இஸ் திஸ் வாட் யூ டூ ஆல் டே? இஸ் திஸ் வாட் யூ டூ ஆல் டே? இஸ் திஸ் வாட் யூ டூ ஆல் டே? ரைட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்து இந்த 8 சென்டென்ஸை நான் சொல்ல சொல்ல நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கண்ணை மூடிக்கோங்க. ரைட், ஆரம்பிக்கலாமா? என்னடா இது, என்னடா இது அப்படின்னு கேட்குறதுக்கு நாம் வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். இது யார் பண்ணது, இது யார் பண்ணது அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம்? வெரி குட், வெரி குட். அவ்வளோதான். போர்டை மட்டும் பார்த்துடாதீங்க எக்காரந்த கொண்டும், இல்லாட்டி என்னை லிசன் மட்டும் பண்ணிவிட்டு முகத்தை எங்கேயாவது கூட வச்சுக்கோங்க, போர்டை பார்க்க வேண்டாம். யார் பண்ணது? ஹூ டிட் திஸ், ஹூ டிட் திஸ்? வெரி குட். சும்மா இருக்க முடியாதா, சும்மாவே இருக்க முடியாதா? எப்படி கேட்கலாம்? வெரி குட். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ஈஸி தான். காண்ட் யூ ஜஸ்ட் சிட் குவைட்லி? காண்ட் யூ ஜஸ்ட் சிட் குவைட்லி? வெரி குட். கேட்கவே மாட்டியா, கேட்கவே மாட்டியா? காண்ட் யூ லிசன் அட் ஆல்? காண்ட் யூ லிசன் அட் ஆல்? எப்பவும் இதே தான், எப்பவும் இதே தான் அப்படி நம்ம சொல்கிறதுக்கு எப்படி கேட்கலாம், எப்படி சொல்லலாம்? வெரி குட், வெரி குட். இட் இஸ் ஆல்வேஸ் த சேம், இட் இஸ் ஆல்வேஸ் த சேம். கொஞ்சம் உதவி பண்ணு, கொஞ்சம் உதவி பண்ணு, அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணு. கிவ் மீ அ ஹேண்ட். வெரி குட், கிவ் மீ அ ஹேண்ட். எத்தனை முறை சொல்கிறது, எத்தனை டைம் சொல்கிறது? வெரி குட், வெரி குட். எக்காரணத்து கொண்டும் ஃபோனை பார்த்துடாதீங்க. ஹவு மெனி டைம்ஸ் டூ ஐ ஹாவ் டு டெல் யூ? ஹவு மெனி டைம்ஸ் டூ ஐ ஹாவ் டு டெல் யூ? வெரி குட். ஹவு மெனி டைம்ஸ் டூ ஐ ஹாவ் டு டெல் யூ? நாள் முழுக்க இதே தானா, நாள் முழுக்க இதே தானா? சொல்லுங்க. இஸ் திஸ் வாட் யூ டூ ஆல் டே? இஸ் திஸ் வாட் யூ டூ ஆல் டே? ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. ரைட். இப்போ ஒரு சில இன்னும் வேறு வேறு சென்டென்சஸ் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ அடுத்த முக்கியமான சென்டென்சஸ் பாருங்க நண்பர்களே. எப்பவும் ஃபோன் தான், நம்ம சொல்லுவோம்ல, எப்பவும் ஃபோன் தான், இவன் எப்பயுமே ஃபோனில் தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நம்மளே சொல்லுவோம் எப்பவும் ஃபோன் தான். ஓகே, சர்காஸ்டிக்காகவும் கேட்போம், திட்டவும் செய்வோம், புரியுதுங்களா? பாருங்கள், எப்பவும் ஃபோன் தான். யூ ஆர் always on your phone. You're always on your phone. You're always on your phone. எப்படி? You are always on your phone. On your phone. Preposition கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. You are always on your phone. ஓகே, ஃபோனை கொஞ்ச நேரம் வைக்க முடியாதா? பாப்பா, ஃபோனை கொஞ்ச நேரம் கீழே தான் வையேன், ஃபோனை கொஞ்ச நேரம் கீழே வைக்க முடியாதா? பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னா கேன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கேன் யூ புட் யுவர் ஃபோன் டவுன் ஃபார் அ பிட், ஃபார் அ வைல், எது வேணாலும் கேட்கலாம். கேன் யூ புட் யுவர் ஃபோன் டவுன் ஃபார் அ பிட்? கேன் யூ புட் யுவர் ஃபோன் டவுன் ஃபார் அ பிட்? Can you put your phone down for a while? Can you put your phone down for a while? புரியுதுங்களா நண்பர்களே? திரும்பி 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 என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லி பார்க்கணும், உங்களோட வீட்டில் இருக்கவங்ககிட்ட யூஸ் பண்ணணும் இந்த சென்டென்சஸ் எல்லாம். இன்னுமா தூங்கிட்டு இருக்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் கேட்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கேட்கலாம், கால் பண்ணிவிட்டு இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஆர் யூ
still sleeping? Are you still sleeping? இன்னுமா நம்பிட்டு இருக்க? இன்னுமா நம்பிட்டு இருக்க? Are you still believing? புரியுதுங்களா? சரி கவனிங்க. இன்னுமா தூங்கிட்டு இருக்க? Are you still sleeping? Are you still sleeping? Still sleeping? Are you still sleeping? லேட் ஆகுது. லேட் ஆகுது. It is getting late. லேட் ஆகுது. It is getting late. 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 ஓகே, எப்போ போகிற? எப்போ போகிற? ஓகே, வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் கேட்கலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் வேறு எங்காவது அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான்னா எப்படா போகிற அப்படின்னு கேட்குறீங்கன்னா பாருங்கள், when are you leaving? எப்போ கிளம்புற அப்படின்னு அர்த்தம். சரி சரி, எப்போ கிளம்புற? டைம் வேறு ஆகுது, எப்போ கிளம்பலான் இருக்க? when are you leaving? when are you leaving? when are you leaving? are you leaving? கிளம்புறியா? are you leaving? கிளம்புறியா? when are you leaving? எப்போ கிளம்புற? when are you leaving? எப்போ கிளம்புற? why are you leaving? ஏன் கிளம்புற? why are you leaving? ஏன் கிளம்புற? இப்படியெல்லாம் கேட்கலாம். ஓகே, எல்லாம் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டியா? இது ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக கேட்குறதுக்கு இப்படி கேட்டு போயிடலாங்க. got everything? got everything? ஓகே, இல்லை வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ட்ரக்சர் படி கேட்கணும் அப்படின்னா, did you take everything? ஓகே, did you take everything? புரியுதுங்களா? did you take everything? எல்லாத்தையும் எடுத்தியா? எல்லாத்தையும் எடுத்தியா? ஓகே பாருங்கள், got everything? got everything? இல்லையா, சிம்பிளாக கேட்கணும்னா எல்லாம் எடுத்தியா அப்படின்னு கேட்குறதுக்கு did you take everything? did you take everything? did you take everything? did you take everything? வெரி குட். போனதும் கால் பண்ணு, போனதும் எங்களை மறந்துடாத, போனதும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க, கால் மீ ஒன்ஸ் யூ கெட் தேர். இதை ரொம்ப நேச்சுரலாக நம்ம சொல்லக்கூடியது. ஒன்ஸ் யூ கெட் தேர், ஒன்ஸ் யூ கெட் தேர். கால் மீ 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 ஒன்ஸ் யூ கெட் தேர். அடுத்து பாருங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். I'll handle this. I'll handle this. I'll take care of, எப்படி? I'll take care of this. I'll take care of this. I'll take care of all this. I'll take care of all this. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த டேக் கேர் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ அந்த வார்த்தைக்கு அடுத்து ஆல் திஸ்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டால் நம்மளோட இது நேச்சுரலாக பேசக்கூடிய இன்னொரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். I'll take care of all this. I'll take care of all this. I'll handle this. I'll handle this. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அடுத்து வாங்க வாங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நான் இப்போ ஒரு தமிழ் சென்டென்ஸாக சொல்ல சொல்ல இங்கிலீஷில் என்ன வரும்னு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் ட்ரை. நீங்கள் சத்தமாக சொல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்கள். உங்களால் இன்றைக்கி படித்த இந்த சென்டென்சஸ் இப்போவே உங்களால் சொல்ல முடியுதான்னு கண்ணை மூடிக்கோங்க. கேட்கட்டுமா? எப்போ போகிற? எப்போ போகிற? வெரி குட். வென் ஆர் யூ லீவிங்? வென் ஆர் யூ லீவிங்? இன்னுமா தூங்கிட்டு இருக்க? இன்னுமா தூங்கிட்டு இருக்க? ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பிங்? வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட். ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பிங்? போனதும் கால் பண்ணு, போனதும் கால் பண்ணு. கால் மீ ஒன்ஸ் யூ கெட் தேர். சூப்பர் சூப்பர். கால் மீ ஒன்ஸ் யூ கெட் தேர். கால் மீ ஒன்ஸ் யூ கெட் தேர். எல்லாம் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டியா? காட் எவ்ரிதிங். வெரி குட். காட் எவ்ரிதிங். இல்லாட்டி டிட் யூ டேக் எவ்ரிதிங்? டிட் யூ டேக் எவ்ரிதிங்? இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட். ஐ வில் ஹேண்டில் திஸ். ஐ வில் ஹேண்டில் திஸ். இன்னொன்று என்ன சொல்லி கொடுத்தேன்? ஐ வில் டேக் கேர் ஆஃப்
all this. Very good. I will take care of all this. I will take care of all this. Late ஆகுது. Late ஆகுது. Very good. It is getting late. It is getting late. அடுத்து ஃபோனை கொஞ்ச நேரம் வைக்க முடியாதா? ஃபோனை கொஞ்ச நேரம் வைக்க முடியாதா? Good, good. Can you put your phone down for a while? Can you put your phone down for a while? Can you put your phone down for a bit? Can you put your phone down for a bit? எப்பவும் ஃபோன் தான், எப்பவுமே ஃபோன் தான். எப்படி சொல்லலாம்? வெரி குட். யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் யுவர் ஃபோன். யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் யுவர் ஃபோன். யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் யுவர் ஃபோன். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தமிழில் சொல்ல சொல்ல உங்களுக்கு அப்படியே இந்த இங்கிலீஷில் சொல்ல வந்துச்சுங்களா? இந்த சென்டென்சஸ் எல்லாம் சொல்ல வரலனாலும் பரவாயில்ல. என்ன பண்ணணும்? இதை எழுதி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குழந்தைகிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட அப்பப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கும் பொழுது, இந்த சென்டென்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஒரு சில இங்கிலீஷ் சென்டென்ஸை சொல்லி பழகுங்க. ஈஸியாயிரும். ஓகே? ஏன்னா நம்ம இங்கிலீஷை கற்றுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்கிட்ட அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க பேர் என்ன அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை கேட்குறதே நமக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். வாட்ஸ் யுவர் நேம், ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், இதெல்லாம் கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். திரும்ப திரும்ப சொல்ல அது இப்போ ஈஸி ஆயிடுச்சு இல்லை? அதே கான்செப்ட் தான் இதுவும். சரிங்களா? இன்னும் ஒரு சில சென்டென்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதோட முடிச்சுக்கலாம் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசி ஒரு சில முக்கியமான நேச்சுரலாக நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ். சாப்பாடு ரெடியாக இருக்குது. நம்ம அந்த கடை பக்கத்தில், ஹோட்டல் பக்கத்தில் போனாலே எழுதியிருப்பாங்க சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னா ஒரு வாசகம் இருக்கும் கீழே. ஓகே? அதை வந்து நம்ம வீட்டில் சொல்ல வேண்டாம், இப்படி சொல்லுங்கள். ஃபுட் இஸ் ரெடி. ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கம், ஃபுட் இஸ் ரெடி. ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கம், ஃபுட் இஸ் ரெடி. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தை பேர் ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரை சொல்லி ப்ளீஸ் கம், ஃபுட் இஸ் ரெடி, ஃபுட் இஸ் ரெடி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். முதல்ல சாப்பிடு, முதல்ல சாப்பிடு. ஈட் ஃபஸ்ட்டு. முதல்ல சாப்பிடு, பிறகு அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கலாம், பிறகு பண்ணிக்கலாம். ஓகே? வில் டூ இட் லேட்டர். வில் டூ இட் லேட்டர். முதல்ல சாப்பிடு, ஈட் ஃபர்ஸ்ட், இதெல்லாம் பிறகு பண்ணிக்கலாம். வில் டூ இட் லேட்டர். வி வில் டூ இட் லேட்டர். எல்லாம் ஆறிரும், எல்லாம் ஆறிரும். எவ்ரிதிங் சொல்லலாம். இல்லாட்டி பாருங்க, இட் வில் கெட் கோல்டு, இப்படி கூட சொல்லலாம். இட் வில் கெட் கோல்டு, இட் வில் கெட் கோல்டு. பாருங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஃபுட் இஸ் ரெடி. ஃபஸ்ட்டு சாப்பிடு, ஈட் ஃபஸ்ட், பிறகு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். வில் டூ இட் லேட்டர், வில் டூ இட் லேட்டர். எல்லாம் ஆறிரும். இட் வில் கெட் கோல்டு, இட் வில் கெட் கோல்டு. அப்படியே பாருங்கள், ஒரு நேச்சுரலாக ஒரு இன்சிடெண்ட் நடக்கிற மாதிரியே வருதா? அப்போ இந்த சென்டென்சஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத, சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத. பாருங்க, டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் டியூரிங் மீல்ஸ். சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஓகே? வைல் ஈட்டிங்னு கூட சொல்லலாம், அதுவும் கரெக்டு தான். டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் வைல் ஈட்டிங். டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் வைல் ஈட்டிங். சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத. டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் டியூரிங் மீல்ஸ். டியூரிங் மீல்ஸ், இதுவும் கரெக்டு, மோர் நேச்சுரல். புரியுதுங்களா? வேலையை முடிச்சுட்டு விளையாடப்போ, வீட்டு வேலையை முடிச்சுட்டு, வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு விளையாடப்போ. ஓகே? நான் சிம்பிளாக வேலையை மட்டும் சொல்கிறேன், அது என்ன வேலையோ அந்த வேலையை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபினிஷ் யோர் ஒர்க், ஃபினிஷ் யோர் ஒர்க், தென் கோ ப்ளே. தென் கோ ப்ளே, தென் கோ அண்டு ப்ளே, அதெல்லாம் வேண்டாம், கோ ப்ளேனே சொல்லுங்கள், கரெக்டு தான். புரியுதுங்களா? பாருங்கள், ஃபினிஷ் யோர் ஒர்க் தென் கோ ப்ளே. ஃபினிஷ் யோர் ஒர்க் தென் கோ ப்ளே. வேலையை முடிச்சுட்டு விளையாடப்போ. எனக்கு தெரியாது, வேலையை முடிச்சுட்டு விளையாடப்போ. ஃபினிஷ் யோர் ஒர்க் தென் கோ ப்ளே. ஃபினிஷ் யோர் ஒர்க் தென் கோ ப்ளே. சிம்பிள். பல்ல நல்லா விளக்கு, பல்ல நல்லா விளக்கு. பாருங்கள், brush your teeth well. brush your teeth well. பல்ல நல்லா விளக்கு. 2 தேய்ச்சிட்டு அப்படியே வர வாயை குப்பிளிச்சிட்டு பல்ல போய் நல்லா விளக்கு போ.
ப்ரஷ் யுவர் டீத் வெல். ப்ராப்பர்லிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப ஃபார்மல். கேஷுவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரஷ் யுவர் டீத் வெல். ப்ரஷ் யுவர் டீத் வெல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீத் போடணுமா டூத் போடணுமாங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வரும். டீத்தே சொல்லுங்கள். ப்ரஷ் யுவர் டீத் வெல். ப்ரஷ் யுவர் டீத் வெல். அடுத்து, ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காத. ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காத. குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் ஆடுவாங்க குழந்தைங்க. அப்போ சொல்லலாம், ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காத. டோன்ட் பி இன் த வாட்டர் ஃபார் டூ லாங். ஃபார் டூ லாங். டோன்ட் பி இன் த வாட்டர் ஃபார் டூ லாங். Don't be in the water for too long. 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 கொஞ்சம் வேகமாக சொல்லும்பொழுது don't be in the water for too long. Don't be in the water for too long அப்படின்னு வேகமாக சொல்லும் பொழுது இப்படி தான் வரும் சென்டென்ஸ். தலையை நல்லா தொட. தலையை நல்லா தொட. பாருங்க. ட்ரை யோர் ஹேர் வெல். தலைனா நம்ம முடியத்தான் சொல்கிறோம், புரியுதுங்களா? ட்ரை யோர் ஹேர் வெல். தலையை நல்லா தொட. ட்ரை யோர் ஹேர் வெல். ட்ரை யோர் ஹேர் வெல். ட்ரை யோர் ஹேர் வெல். நானே 5 டைம் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்களும் நிறைய டைம் இதை மாதிரி திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். உங்கள் கூட நானும் சேர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் எல்லா வார்த்தைகளையும். ஓகே, சொல்லுங்கள். ட்ரை யோர் ஹேர் வெல். ஓகே, ரைட். இப்போ கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகே, கண்ணை மூடுங்க. ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாமா? பல்ல நல்லா விளக்கு. பல்ல நல்லா விளக்கு. எப்படி சொல்லலாம்? வெரி குட். ப்ரஷ் யுவர் டீத் வெல். ப்ரஷ் யுவர் டீத் வெல். தலையை நல்லா தொட. தலையை நல்லா தொட. குட் குட், வெரி குட். ட்ரை யுவர் ஹேர் வெல். ட்ரை யுவர் ஹேர் வெல். வெரி குட். வேலையை முடிச்சுட்டு விளையாடப்போ. வேலையை முடிச்சுட்டு விளையாடப்போ. குட் குட், சூப்பர். கரெக்டாக சொல்கிறீங்க நிறைய பேர். ஃபினிஷ் யுவர் ஒர்க் தென் கோ ப்ளே. ஃபினிஷ் யுவர் ஒர்க் தென் கோ ப்ளே. ஃபினிஷ் யுவர் ஒர்க் தென் கோ ப்ளே. ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காத. ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காத. வெரி குட், வெரி குட், சூப்பர். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. டோன்ட் பி இன் த வாட்டர் ஃபார் டூ லாங். டோன்ட் பி இன் த வாட்டர் ஃபார் டூ லாங். சாப்பாடு ரெடியாக இருக்கு. சாப்பாடு ரெடியாக இருக்கு. ஃபுட் இஸ் ரெடி. வெரி குட். முதல்ல சாப்பிடு. முதல்ல சாப்பிடு. ஈட் ஃபஸ்ட். பிறகு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதை பிறகு பண்ணிக்கலாம். வில் டூ இட் லேட்டர். வி வில் டூ இட் லேட்டர். அட எல்லாம் ஆறிரும். எல்லாம் ஆறிரும். எவ்ரி திங் வில் கெட் கோல்டு. இல்லாட்டி இட் வில் கெட் கோல்டு. இட் வில் கெட் கோல்டு. சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத. சாப்பிடும்போது தயவு செய்து தண்ணி குடிக்காத. டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் டியூரிங் மீல்ஸ். டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் வைல் ஈட்டிங். ரெண்டில் எது சொன்னாலும் கரெக்டு தான். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சென்டென்சஸை நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட அதிகமாக யூஸ் பண்ண இந்த எல்லா சென்டென்ஸ்லையுமே நீங்கள் கிங் ஆயிடுவீங்க. புரியுதுங்களா நண்பர்களே? அவ்வளோதான் கான்செப்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு சென்டென்ஸை எப்படி சப்ஜெக்ட் வேர்பெல்லாம் போட்டு ஃப்ரேம் பண்ணணும், அதை சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதற்கு ஈக்குவலாக நேச்சுரலாக ஒரு சில இடங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய சென்டென்சஸை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவ்வளோ முக்கியம். இந்த மாதிரி சென்டென்சஸ் நிறையா இருக்குங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது தமிழ் ஈஸியாக சொல்ல முடியும், ஆனால் இங்கிலீஷில் அதை கரெக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிற அந்த சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சு திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருங்க. சொல்லி பழகுங்க, ஈஸியாயிரும். ரைட்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.